ரத்தத்திலேயே ஊற வைக்க வேண்டிய விஷயம் இது. இதோ ஒருத்தர் தன்னுடைய 2 குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு விளையாட்டு அரங்கத்திற்கு போனார். டிக்கெட் கவுண்டருக்கு போய் டிக்கெட் விலை என்னன்னு கேட்டார். பெரியவங்களுக்கு 5 ரூபாய், குழந்தைகளுக்கு 6 வயதுக்கு கீழ் டிக்கெட் இலவசம்னு கவுண்டரில் இருக்கிறவர் சொன்னார். உடனே இவர், பெரிய பையனுக்கு 7 வயசு ஆகிறது, சின்னவனுக்கு 5 தான் ஆகிறது, அதனால் எனக்கும் பெரியவனுக்கும் மட்டும் 2 டிக்கெட் கொடுங்கன்னு சொன்னார். டிக்கெட் கொடுக்கிறவர் அவர்களை ஏற இறங்க பார்த்துவிட்டு, பெரிய பையனை பார்த்தா 7 வயசு ஆகிறது மாதிரி தெரியல, அவனுக்கு 6 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லியிருந்தால் நானும் ஃப்ரீயாக விட்டிருப்பேன், உங்களுக்கு 5 ரூபாய் மிச்சமாக இருக்குமேன்னு சொன்னார். அதுக்கு அந்த அப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி அவனுக்கு 6 வயசுன்னு மாற்றி சொல்லியிருந்தா எனக்கு 5 ரூபாய் மிச்சமாக இருக்கும் தான். ஆனால் அதை பார்த்து கொண்டு இருக்கும் என் மகனின் மனதில் 5 ரூபாய்க்காக நம்ம அப்பா பொய் சொல்கிறாரேன்னு என்னை பற்றி தரகுறவாக நினைக்க தோணும். இந்த 5 ரூபாயை மறுபடியும் சம்பாதிச்சிடலாம். ஆனால் என் மகன் மனசில் இந்த மாதிரியான தீய நினப்பு வந்துட்டா அதை கடைசி வரை எடுக்கவே முடியாது. எக்காரணத்திற்காகவும் பொய் சொல்லக்கூடாது, நேர்மையாக வாழ வேண்டும் என என்னை பார்த்து அவன் கற்றுக்கொள்ள இது ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என நேர்மையாக சொல்லிவிட்டு போனார் அந்த அப்பா. நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று. நமது பிள்ளைகள் நம்மை பார்த்துத்தான் அநேக வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள். ஒவ்வொருவரும் நம் மனதில் உறுதியெடுப்போமா, எனக்கு அடுத்து வரும் சந்ததி சிறப்பாக அமைய வேண்டும் என்று. நம் வாழ்வில் சிறு சிறு மாற்றங்களை ஏற்படுத்துவோமா நம் சந்ததிகளுக்காக. நன்றி.